குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியலில் சிங்கிள் டேட்டா வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியலில் ஸ்ட்ரிங்காக எப்படி நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைல் நேம் வந்து நான் கிரியேட் பண்ணணும். நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். நியூ ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு மைக்ரோசிப் எம்பெடட் அகெயின் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், பிக் 16F877A அப்படின்னு நான் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இப்போ பிக் 16F877A கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து XCC 8ங்கிற கம்பெனி வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அகெயின் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சீரியல் ஸ்ட்ரிங்கு தானே, சீரியல் TX ஸ்ட்ரிங்குன்னு நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃபைல் நேம். இப்போ சீரியல் _TX ஓகே. டிரான்ஸ்மிட் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். TX ஸ்ட்ரிங்கு STR அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, சீரியல் ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தாங்க. ஓகே, நம்மளுடைய ஃபைல் லொக்கேஷன் வந்து கரெக்டாக சேவ் ஆகிருக்கு. இதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. அப்போ இந்த ஃபைலுக்கு என்ன பண்ணணும், இதே கோடு தான் நமக்கு வந்து தேவை. அப்போ என்ன பண்ணுறேன், இதே கோடை வந்து நான் அகெயின் காப்பி பண்ணுறேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் இல்லை, ஃபுல்லாகவே நான் காப்பி பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த XCC.h தான் நம்ம இது கம்பைலராக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதையும் நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு இந்த ஃபைலை இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். சோர்ஸ் ஃபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஃபைலுமே இருக்காது. ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷனுக்கு போய்ட்டு main.c அப்படின்னு இருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை நியூ மெயின் அப்படின்னு இருக்கா, அந்த நியூ மெயின் எடுத்துகிட்டு வெறும் மெயின் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். நியூ மெயின் எடுத்துங்க, main.c அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஃபைல்ஸ் வந்து நமக்கு அப்டேட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைலை வந்து நம்ம அப்படியே எடிட் பண்ணிடலாம். ஓகே, Ctrl+V கொடுத்துட்டு கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். அதில் வாய்டு சீரியல் யூனிட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வாய்டு சீரியல் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணலாமா. வாய்டு சீரியல் ஸ்ட்ரிங்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸாக சீரியல் சென்ட் தான் வந்து பார்த்தோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், சீரியல் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இண்டிவிஜுவல் டேட்டா சென்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அப்போ நான் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்காக நான் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். அப்போ சீரியல் ஸ்ட்ரிங்குன்னு கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுறேன், நேம் வந்து உள்ளே வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்போ அன்சைன்டு கேர். ஓகே, கான்ஸ்ட்டு கேர்னு கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அன்சைன்டு கூட வேண்டாம், கான்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, கான்ஸ்ட்டு தான் கான்ஸ்ட்டாக நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த வேரியபிள் இருக்க போது கான்ஸ்ட்டு கேர். நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கு தானே யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ STR அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாமா. STR ஆஃப் அப்படின்னு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன் கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், வெல்கம் அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணலாமா. அப்போ வெல்கம் அப்படிங்கிற சீரியல் ஸ்ட்ரிங்கு அப்படின்னு வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்து வெல்கம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, வெல்கம். ஓகே, வெல்கம் கொடுத்துட்டு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன். ஏன்னா உள்ள ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா EDU ப்ராடக்ட் லேப் தான் இருக்கும். ஓகே, அதை வந்து நான் மாடிஃபை பண்ணல. அப்போது நமக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ Ctrl+C கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணுறேன். இப்போ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணும்போது வாய்டு சீரியல் ஸ்ட்ரிங் கான்ஸ்ட் கேர் STR அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தோடனையும் ஒரு அறையில் வந்து நம்ம டேட்டாவை ரைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், வெல்கம் அப்படின்னு வந்து ரைட் பண்ணியிருந்தோம்ல. அப்போ அந்த வெல்கம் அப்படிங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறையில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்படி தான் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணியிருப்போம். இதில் வந்து WELCOME. ஓகே, அடுத்த பிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டியாக இருக்கும். அப்போ 0 to 7 வரைக்கும் எனக்கு டேட்டா வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இந்த பிட் வந்து 8th பிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டியாக இருக்கும். அப்போ இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்திங் டேட்டாஸ் வந்து நமக்கு இருக்கும். இப்போ 1 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இந்த டேட்டாஸ் வந்து நான் என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம கொடுத்த ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அறையில் இருக்க டேட்டாவை நான் என்ன பண்ணணும், நான் வந்து எடுக்கணும். அப்போ அந்த அறையில் இருக்க டேட்டாவை நான் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள், ஒரு கவுண்டிங் வேரியபிள் நான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ சீரியல் கவுண்ட்னு என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாமா, U × 8_D. ஓகே, நம்ம வந்து அட் டைம் என்ன பண்ண போகிறோம், 9600 பிட்ஸ் சென்ட் பண்ணலாம். அப்போ நான் 16 கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம மேக்ஸிமம் 255 கேரக்டர்ஸ்க்கு மேலே நம்ம கொடுக்க மாட்டோம். அதனால் என்ன பண்ணுறேன், நான் U × 8ன்னு கொடுத்துட்டு சீரியல் கவுண்ட் அப்படின்னால SCR_count அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, SCR count அப்படின்னு நான் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த வேரியபிள் வந்து ஸ்டார்டிங் லென்த் வந்து 0. அதனால் என்ன பண்ணுறேன், வந்து என்ட்ரு கொடுக்கலாம். வெறும் இன்ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு டிக்ளரேஷன் மட்டும் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இங்கே தான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இன்ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபார் லூப் வந்து ஒன்று யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபார் லூப் வச்சு தான் என்ன பண்ணுவோம், அறையில் இருக்கிற டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியும். அப்போ SCR count = 0 நம்ம தரலாமா. SCR count = 0. அப்போ SCR countங்க 0 பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம், STR அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிறதானே நம்ம டேட்டா. அப்போ STR என்ன பண்ணேன்,
எனக்கு வந்து சீரியல் கவுண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆகிற வரைக்கும். ஓகே, நாட் ஈக்குவல் டு 0. இங்கே நாட் ஈக்குவல் டு 0 ஆகிற வரைக்கும். ஏன்னா இங்கே டேட்டா எடுக்கிறப்போ 0ன்ட்டு இப்போ என்ன ஆகும், எஸ்டிஆரில் வந்து 0ன்னு 0 தரையில் நான் டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது 1ன்னு டேட்டா வரும். அப்போ 1 0 பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் தான். அப்போ எங்கன்னா டேட்டா விடு. அப்போ என்ன ஆகும், இங்கே 0 இங்கேயும் 0 இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், ரெண்டுமே கண்டிஷன் ட்ரூ ஆயிரும், ஃபால்ஸ் ஆயிரும். ஓகே, அப்போ நாட் ஈக்குவலாக இருக்க வரைக்கும் எனக்கு டேட்டா விடுனா இங்கே எல்லாமே 7th பொசிஷன் வரைக்கும் என்ன இருக்கும், இங்கே எல்லாமே 1ன்னு வரும். அப்போ 1 + 0 வந்து நாட் ஈக்குவல் தான். அப்போ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஆனால் இங்கே 8th பிட் எடுக்கும்போது என்ன டேட்டா வந்து 0வாக இருக்கும். அப்போ 0 × 0 நாட் ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா நாட் ஈக்குவல் கிடையாது. அப்போ என்ன கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகி வெளியே வந்துடும். ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், அதே இது எஸ்டிஆர் கவுண்டு. ஓகே, சீரியல் கவுண்டு ++ அப்படின்னு வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அரே இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இதில் என்ன பண்ணணும், TXREG நம்ம வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபிட் பண்ணணும்ல. அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், TXREGன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்டிஆர் கவுண்டு. ஓகே, எஸ்டிஆர் கவுண்டு தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா, அப்போ அதனால் என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர் அப்படின்னு வந்து ரைட் பண்ணுறேன். இங்கே நம்மளுடைய வேரியபிள் என்னவோ எஸ்டிஆர் ஓப்பன் ப்ராக்கெட் சீரியல் கவுண்டு. ஓகே, இங்கே வந்து சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அப்போ என்ன பண்ணுவோம், சீரியல் கவுண்டை தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். அப்போ சீரியல் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம் எந்த வேரியபிள் வரைக்கும் அப்படின்னா எஸ்டிஆர் வரைக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து எஸ்டிஆர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வராது. அப்போ எஸ்டிஆரில் இருக்கிறத தான் என்ன பண்ண போகிறேன், கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் எனக்கு இது பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ எஸ்டிஆர் கவுண்டு. ஓகே, TXREG எஸ்டிஆர் கவுண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரன் பண்ணி பார்ப்போம், ப்ரோக்ராம் வந்து அவுட்புட் வந்தால் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, அப்போ எஸ்டிஆர்லேருந்து சீரியல் கவுண்ட், ஏன்னா சீரியல் கவுண்ட்னா என்ன அர்த்தம், 0 1 2 3ன்னு இங்கே தான் வந்து அப்டேட் ஆக போகுது. 7 வரைக்கும் டேட்டா இருக்கும். அப்போ 7 வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், டேட்டா வந்து 0 ஆயிடும். ஓகே, அப்போ அதுக்காக தான் கொடுத்துருங்க. டிலே வந்து ஒரு 2 milliseconds கொடுத்துருக்கேன். ஓகே, டிலே __MS ஒரு 2 milliseconds கொடுக்க எனக்கு என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணு சொல்லிட்டேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2000 milliseconds வந்து நான் வெயிட் பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வெல்கம் பிரிண்ட் பண்ணி எனக்கு ஒரு சம்டைம்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே வந்து டிலே கொடுங்க. வெல்கம்க்கு அப்புறம் ஒரு 2000 வந்து கொடுங்க. இப்போ 2000 கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், வந்து வெயிட் பண்ணோம். இப்போ ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். கோடிங் வந்து எரர் வருதான் நம்ம செக் பண்ணலாம். எரர்ஸ் வரல அப்படின்னா நம்ம டேரெக்டாக சிமுலேஷன் போகலாம். எரர்ஸ் எதுவும் வரல நம்ம என்ன பண்ணலாம், சிமுலேஷனுக்கு போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிமுலேஷன் ஃபைலில் என்ன பண்ணுறேன், அப்படியே சேவர்ஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்ட் அஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இதே ஃபைலை வந்து நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ சீரியல் ஸ்ட்ரிங்கு, அப்போ சீரியல் TXSTRன்னு இருக்கா. இப்போ இதே தான் சீரியல் TX_STR அப்படின்னு நான் மாற்றிக்கலாம். ஓகே, _STR அப்படின்னு மாடிஃபை பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், ஐசியை டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணலாமா. ப்ரோக்ராம் ஃபைல் போயிடலாம். இல்லை STRங்கிற ஃபைல் வந்து டெஸ்ட்டு டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷனில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். எகெயின் ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது வெல்கம் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா EDU ப்ராடக்ட் லேப், EDU ப்ராடக்ட் லேப்னு பிரிண்ட் ஆகுது. ஆனால் வெல்கம் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டாவே என்ன அர்த்தம், கோடிங் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஸ்ட்ரிங் இன்ஸ்டலேஷன் பண்ணது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வெல்கம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 letters இருக்கிறத ஒரு லைனில் எழுதியிருக்கேன். ஆனால் EDU ப்ராடக்ட் லேப்னு இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா எத்தனை லெட்டர்ஸில் எழுதியிருக்கேன், EDU ப்ராடக்ட் லேப். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து டிலே வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், சீரியல் ஸ்ட்ரிங் அப்படின்னு எழுதுனோமா. அப்போ அந்த சீரியல் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த TXREGங்கிறத நம்ம ஹைட் பண்ணலாம். ஓகே, ஹைட் பண்ணிவிட்டு இப்போ எதனா பண்ணலாம், ஒரே லைனில் வந்து நம்ம எழுதலாமா, சீரியல், அப்போ SERIAL. ஓகே, அப்படி ரைட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் வந்துட்டீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிக்கோமோ அது போலவே வரும். சீரியல் ஸ்ட்ரிங்கில் டபுள் கோட்ஸ் என்ன பண்ணுங்கள், EDU ப்ராடக்ட் லேப், EDU. ஓகே, EDU ப்ராடக்ட் லேப். ஓகே, உங்களுக்கு வந்து வெர்டிகலாக பிரிண்ட் ஆகணும்னா என்ன கமாண்ட் அப்படிங்கிறது வந்து தாராளமாக தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக என்னென்னு பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இல்லை அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணணும்னா நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். பில்டு மெயின் ப்ராஜெக்ட் நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 ஓகே 24லேருந்து 54 வரைக்கும் எழுதணும். அப்போ என்ன பண்ணிக்கோம், 34 லைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 லைன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கோம், சிங்கிள் லைனில் கொண்டு வந்துட்டோம். ஓகே, பில்டு மெயின் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு எகெயின் என்னுடைய சீரியல் TXRX அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போய்ட்டேன். சீரியல் TXSTRING ஃபங்க்ஷனில் போய்ட்டு வெல்கம் EDU ப்ராடக்ட் லேப் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுதா.
அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் டவுட்டை வந்து சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கான கோடிங்ஸ் வேணுமோ இல்லை ப்ராஜெக்ட்டுக்கான பிளாக் டயக்ராம் அப்ஸ்ட்ராக்ட் வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.